அனைவருக்கும் வணக்கம். இன்று February 27 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தாலும் வழக்கமாக டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். ஸோ நம்ம சொல்கிறதாமே தகவல் தான், அது இன்றைய தகவல். இதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக்கு, டைப்பிங் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிச்சா தகவலை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்கும். நம்ம சொல்கிறது மொத்தத்தில் தகவல். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி. நான் செபி ஸ்டடியில் நீங்கள் செபி ஸ்டார்ட்டை அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது டிவிடெண்ட், ஸ்பிரிட்டு, போனஸ், ஆர்டர் எக்ஸிட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். முதல்ல மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஸ் பார்த்திங்கன்னா வழக்கம்போல தான் விற்றுருக்காங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் நிறைய பெரிய லெவலில் பை செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 19,000 கோடி பை பண்ணி 19,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா 556 கோடிக்கு ஓவராலாக விற்று வச்சிருக்காங்க. எஃப்ஐஸ் வழக்கம்போல பண்ணியிருக்காங்க. ஒரு டிஎஸ் பார்த்திங்கன்னா வழக்கம்போல பை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க விற்றதோட 2 மடங்கு அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1727 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. அவங்க 500 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் கண்டிஷன். இன்றைக்கி கொஞ்சம் மேலே கீழே போய் கடைசியில் 2 புள்ளிகள் உயர்வில் முடிஞ்சது நிஃப்டி. என்ன தான் இப்போ நிஃப்டி 2 புள்ளிகள் உயர்வில் முடிஞ்சாலும் என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா லாங் டைம் போர்ட்ஃபோலியோ. சில நாட்களுக்கு முன்னாடி நல்லா க்ரீனாக பச்சை பசுமையாக இருந்த வயல்வெளிகள் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி கருவாடாகி கருகி போயிட்டு, ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா அப்படியே பற்றி எரியுது. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்கிறது தெரியுது. பட் நம்ம லாங் டைம் போர்ட்ஃபோலியோ இப்படி ஆனது கொஞ்சம் வருத்தமான விஷயம். இது ஒரு சின்ன வருத்தமாக தான் சொல்கிறேன். அதுமாதிரி ஷார்ட் டைம் போர்ட்ஃபோலியோ எப்போ லாஸ்ட்டில் இருக்கும், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அது 40% இருக்குது, அது 50% ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இது ஒரு லாங் டைம் போர்ட்ஃபோலியோ இப்போ பற்றி எரிஞ்சு கருவாடாகிட்டு, ஸோ பயிரெல்லாம் நாசமாக போயிட்டு திரும்ப பயிர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. திரும்ப முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பயிர் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இதை பயிர் செய்வீங்க நினைக்கிறேன். இது பயிர் செய்யும் காலம் தான். பட் நம்ம என்றைக்கு இந்த திரும்ப பயிர் செஞ்சாலும் திரும்ப கருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திரும்ப புயல் காற்று அடித்து மடியதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பயிர் செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு விவசாயியாக நம்ம பயிர் செய்வாங்க, அதேமாதிரி ஒரு இன்வெஸ்டராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்டடியாக நிற்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெஃப்லர் இந்தியா லிமிடெட் 3077 ரூபா காயின் பேஸு 249 கோடிக்கு சேல் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயர்னியில் சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயர்னியில். கோட்டனில் பெரிய மாற்றங்கள் இல்லை. அடுத்து விஸ்வேஸ் இந்தியா லிமிடெட் காயின் பேஸ் 4124 60 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியில் சேல்ஸ் 22% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 5% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் உயர்ந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் உயரல. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம் ஒரு காரணமும். ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஓகே ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 14 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4% அதிகமாக இருக்குது. அதுமாதிரி ஸ்டாக் ஸ்பிட்டும் கொடுக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். அதுக்கான ரெக்கார்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு வந்து ஃபஸ்ட்டு மேன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து எலக்ட்ரோ ராட்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸில் இருக்காங்க. கேஎஸ்பி லிமிடெட் 650 ரூபா கரண்ட் பேஸ் 73 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியில் சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 33% வந்திருக்கு. ஸோ இயர்னியில் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ரிசல்ட்டாக கேஎஸ்பி லிமிடெட். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 4 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 6% கிட்ட வருது. ரெக்கார்டு வந்து 2 மே. செக்டர் வந்து கம்ப்ரஸர், பம்ப், டீசல் இன்ஜினில் இருக்காங்க. சாந்தை இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 50 ரூபா கேன் பேஸ் 1:5 ஸ்பிட்டாக வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ரெக்கார்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இன்றைக்கி தான் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சாந்தை இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். சாலிமார் ஏஜென்சிஸ் லிமிடெட் 150 ரூபா கேன் பேஸ் 1:10 ஆல்ரெடி ஸ்பிட்டாக வச்சாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. இதற்கான ரெக்கார்டு வந்து 14 மார்ச். செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ இது மாதிரி எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நடக்கும். லாஸ்ட் மைல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 230 ரூபா கேன் பேஸ் இவங்களும் 1:10 ஸ்பிட்டாக வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. ரெக்கார்டு வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 மார்ச் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. ஒன்டேஜ் நாலேஜ் அகாடமி லிமிடெட் 105 ரூபா கேன் பேஸ் 2:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு ஷேர் வச்சிருந்தால் 2 ஷேர் போனஸாக தருவாங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் போனஸ், டோட்டலாக 3 ஷேராக மாறும். அதுக்கான ரெக்கார்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 மார்ச் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து எஜுகேஷனில் இருக்காங்க. எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 20 ரூபா கேன் பேஸ் 1:2 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 2 ஷேர் வச்சிருந்தால் 1 ஷேர் போனஸாக தருவாங்க. பார்த்தது வந்து ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸ். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஷேருக்கு 1 ஷேர் போனஸ். ஸோ 2 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 1 ஷேர் போனஸாக கிடைக்கும். டோட்டலாக 3 ஷேராக மாறும். முதல்ல வந்து ரெக்கார்டு வந்து 5 மார்ச்னு சொன்னாங்க. இப்போ அதை மாற்றிட்டாங்க. அதான் நியூஸு. புதுசான ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 10 மார்ச்னு மாற்றிருக்காங்க. ஸோ 5 மார்ச்சை 10 மார்ச்சாக மாற்றிட்டாங்க. ஸோ செக்டர் பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பரல்ஸில் இருக்காங்க. எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ். ஆர்டிமிஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட் இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20. ஆல்ரெடி இவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. எல்லா ரெக்கார்டேட்லாம் முடிஞ்சது. 17 ஃபெப்ரவரி தான் ரெக்கார்டு. இதில் என்ன ஒரு நியூஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் அறிவிச்சது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 பைசாவை சொல்லாமல் 0.005 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம 5 பைசாவோட குறைவு. அதேமாதிரி இன்னொரு கம்பெனி கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் லிமிடெட் 105 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இவங்க டிவிடெண்ட் அறிவிச்சது பார்த்திங்கன்னா 2 பைசா கூட ஒரு 5.0.005
0.25 அந்த மாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பைசாவில் 1 பைசா 2 பைசாவோ அதோட கம்மியாக அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்ட். இந்த மாதிரி டிவிடெண்டில் என்ன பிரச்சனை வருதுன்னா டிவிடெண்டை வந்து பேமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேங்க்கில் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா மேற்கொண்டு இந்த மாதிரி சின்ன டிவிடெண்டை கொடுக்க முடியாது. அதாவது 1 பைசா ₹1 கீழே இருக்க டிவிடெண்டை கொடுக்க முடியாது. 5 பைசா 1 பைசா இந்த மாதிரி டிவிடெண்டெல்லாம். ஸோ அது பேங்க்கில் வந்து அப்படி ஃபெசிலிட்டி இல்லை. ஏன்னா டெசிமலில் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க, 3 டெசிமல் அலோவ் ஆகுது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ₹1 மினிமம் ₹1 இருந்தால் கொடுப்போம். அப்படி ₹1 சென்ட் பண்ணுவோம். ₹1 சென்ட் பண்ண முடியாது. ₹1 பைசா ₹1 2 பைசாலாம் பண்ணலாம். பட் ₹1 குறைவான 5 பைசா 1 பைசாலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி 2 கம்பெனியோட பேங்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் நிறைய ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா ₹1 ஃபுல் ரவுண்ட் ஃபிகராக ஆச்சுன்னா மட்டும் எங்களால் பேமெண்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இந்த 1 பைசா 5 பைசா இந்த மாதிரி டிவிடெண்ட் வராது. வேணா ₹1 1 பைசா ₹1 10 பைசா ₹1 15 பைசாலாம் வரும். பட் ₹1 குறைவான பைசா வராது அப்படிங்கிறத போர்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது இந்த எல்லா ஸ்டாக்குமே அப்படி தான் இருக்கும். இந்த 1 பைசா 2 பைசா டிவிடெண்ட் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ₹1 ஃபுல் ரவுண்ட் ஆஃபாக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா இபிசி இரிகேஷன் லிமிடெட் ₹120 கன்ஃபேஸு 14,79,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. கோபிஎல் லிமிடெட் கன்ஃபேஸ் 67 42 கோடிக்கு ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மெடிக்கல் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் தான்சானியா. ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் ₹245 கன்ஃபேஸு 273 கோடியே 50 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கிரீன்கோ K01 IREP பிரைவேட் லிமிடெட். மார்பிள் சிட்டி இந்தியா லிமிடெட் ₹129 கன்ஃபேஸு 10 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஈகோ பில்டெக் லிமிடெட். கேர்னாக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் இந்தியா லிமிடெட் ₹847 கன்ஃபேஸு 325 கோடி 33 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே. இது அந்த கவஷ்க்கான ஆர்டரு, ரயில்வேல யூஸ் பண்ணக்கூடிய அந்த கவஷ் இதுக்கான ஆர்டரு. ட்ரான்ஸ் ரயில் லைட்டிங் லிமிடெட் கன்ஃபேஸ் 484 ரீசெண்டாக லிஸ்டான ஸ்டாக்கு 2752 கோடிக்கு ஓவரால் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தது நிறைய கிளைண்ட்டு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் கிடச்சிருக்கு கம்பெனிக்கு. இதோட நியூஸ் முடிஞ்சது. இந்த காணொலியை இதோட முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.